எந்நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பான பக்தனே, உன் உயிரின் அடையாளமாய் நான் இருக்கிறேன். உன் உடல் என்பது ஒரு கோவில் போலது, அதில்தான் நான் வாசம் செய்கிறேன். எனவே நீ என் கோவிலை காப்பது எனக்கு செய்யும் உண்மையான பூஜையாம். இப்போது நான் உனக்கு ஒரு ஆத்மார்த்தமான அறிவுரையை வழங்குகிறேன். நீ உன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து சிவாய நம். நீ யோகத்தில் மூழ்கும் முன் நீ உன் உடலை நினைத்தாயா? நீ தரிசனம் செய்ய வாரும் முன் நீ உன் உடலுக்கு போதிய ஓய்வு தந்தாயா? உடலை ஒழுங்காக வைத்தால் அதில் உள்ள உயிர் நிம்மதியாக இருக்கும். உயிர் நிம்மதியாக இருந்தால் சிந்தனையும் சுத்தமாகும். சிந்தனை சுத்தமாயின் நானே வந்து உன் உள்ளத்தில் வாசம் செய்வேன். அலங்காரம் அல்ல, ஆரோக்கியம் முக்கியம். நீ சாப்பிடும் உணவு உன் சிந்தனையை கட்டுப்படுத்தும். மிதமான அளவில் நேரத்தை பிழையாமல் இயற்கையை போற்றும் உணவையே சாப்பிடு. அதுவே உனக்கு பசியை ஆட்கொள்ளாமல் ஆனந்தமாக வாழ உதவும். உன் உடல் சுழல வேண்டும், சோம்பல் பிடிக்கக்கூடாது. தினமும் காலையில் காற்றுடன் நடக்க வேண்டும். பாதங்கள் பூமியை தொட, மூச்சு வானத்தை தொடும். நடக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை நீயே உருவாக்கும் நவீன வழி. இரவில் நேரத்தில் தூங்காதவனுக்கு நாளை சோர்வு மட்டுமே வரும். தூக்கம் என்பது உடலுக்கு தேவையான தெய்வீக புனர்வாழ்வு. நேரத்தில் உறங்கவும், அமைதியான சூழலில் உறங்கவும் பழகுக. அப்போது நானும் உன் கனவில் தோன்றி உனது சிந்தனையை சீர்படுத்துவேன். உன் மனம் சுழன்றால் உடலும் அதேபோல் குழம்பும். நீ தினமும் என் பெயரை ஓதுவதால் உன் மனம் நிம்மதியடையும். மனம் அமைதி பெற்றால் உடல் தானாகவே ஆரோக்கியமாகும். அழுக்காறு, கோபம், காமம் இவை உள்ளே இருந்து உன் தேகத்தை அழிக்கும். மன்னிக்க பழகு, புரிந்து கொள், இரக்கம் செலுத்து. இவை உனக்குள் மலர்ந்தால் உடல் நலம் வீணாகாது. பக்தனே, நீ என்னை அறிய விரும்புகிறாயா? முதலில் உன் உடலை அறிந்து கொள். நீ என் கோவிலாக மாறினால் நான் உன் உள்ளத்தில் வீற்றிருப்பேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் நான் இருப்பேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் பரிசாக மாறும். உடல் ஆரோக்கியம் என்பது ஈசனது ஆசீர்வாதத்தை தாங்கும் பாத்திரம். அதை காக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பக்தியுடன் செய்யப்படும் பூஜையே. சிவாயனம். உயிருக்கு ஒளி, உடலுக்கு நலம், மனதுக்கு அமைதி விரும்பும் உனக்கு என் நந்தி வாத்தியம் ஒலிக்கட்டும். கண்ணீரால் பயனில்லை மகனே. கண்ணீரால் நிலைமைகள் மாறிவிடுவதில்லை. மாறாக மனதை உறுதியாக்கினால் வாழ்க்கை புதிய பாதையை உருவாக்கும். ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது அது இருட்டிலும் நமக்கு தெரியாமல் வளரத் தொடங்குகிறது. நீயும் அவ்வாறே இப்போது தோல்வியை சந்தித்தாலும் அதற்கு பின் வளர்ச்சி உறுதி. ஒவ்வொரு இருளின் முடிவிலும் வெளிச்சம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் தடைகள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் அவை உன்னை சரி என்ற பாதையில் இட்டு செல்லும். ஒரு பாறை ஓடை அதன் வழியை துணிந்து வெட்டி கொள்வது போல நீயும் உன் முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்க வேண்டும். இன்று சிரமமாய் தோன்றும் நிலையே நாளை உனக்கு பெருமையாயிருக்கும். விழுந்தால் எழுந்து நிற்கும் மனப்பான்மை வேண்டும். கடல் அலைகள் கரையை கடந்தும் திரும்பும். அதுபோல் நீயும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஒரு தடவை தோல்வி அடைந்தால் எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை, அது வெற்றிக்கான முதல் படியே. மழை பொழிய முன் வானம் கருமையாகும். ஆனால் அது எவ்வளவு சூழ்ந்தாலும் காலம் வந்தவுடன் நீங்கிவிடும். அதுபோல நீ சந்திக்கும் பிரச்சனைகளும் ஒரு நாள் விலகிவிடும். பொறுமை கொண்டு எதிர்கொள். வாழ்க்கையின் உயரங்கள் எளிதாக அடையக்கூடியவை அல்ல. எந்த ஒரு மலை உச்சிக்கு செல்வதற்கும் முயற்சி, நேர்த்தி மற்றும் உறுதி தேவை. நீயும் அதேபோல் உன் பயணத்தில் விடாமுயற்சியுடன் பயணிக்க வேண்டும். கட்டுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், ஆனால் எந்த ஒன்று உன் கனவுகளையும் உன் முயற்சியையும் தடுக்க முடியாது. உன் நம்பிக்கையை தக்க வைத்து வெற்றியை நோக்கி செல். உன் நேரம் வரும், வெற்றி உன்னை தேடி வரும். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். மகனே, வாழ்க்கை ஒரு பேரெழுச்சி. இதில் எதுவும் நிலைத்திருக்காது. இன்று நீ துன்புறுகிறாய் என்றால் அது நாளை மாற்றம் அடையாமல் இருக்க முடியாது. இப்போது நீ சந்திக்கும் சிரமங்கள் உன்னை பலப்படுத்தும். ஒரு கல்லை சிற்பமாக மாற்றுவதற்கு பல முறை அதில் அச்சு பொறிக்க வேண்டும். அதுபோல உன் வாழ்வின் சவால்கள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றன. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு புத்துணர்ச்சி தரும் பாடமாகவே இருக்கும். காற்று பலமாக வீசினால் மரம் குலுங்கும், ஆனால் அதன் வேர்கள் நிலை நிற்றும்.
அதுபோல் நீ எந்த நிலைமையிலும் உன் மனதின் வேர்களை உறுதியாக வைத்துக்கொள். உன் பயணம் மந்தமாக இருந்தாலும் கவலைப்படாதே, முன்னேறுவதே முக்கியம். ஓம் நமச்சிவாய. நல்லதே நடக்கும். ஈசன் காப்பார். என் பிள்ளையே, நீ சந்திக்கிற உனது குடும்ப பிரச்சனைகள், உன் வேலையின் உழைப்பு, நிம்மதியில்லாத அந்த நிலைகள், இவை உன் பலஹீனத்திற்கான அடையாளம் அல்ல. இவை உன்னுடைய வலிமையை வடிக்கின்ற ஒரு அக்னிபாதமாகும். நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் உணர்கிறேன். காலைதோறும் என் திருநாமம் உன் நாவில் இருக்கும். இரவிலோ என் உருவம் உன் கனவுகளில் உன்னை அணைத்துக் கொள்கிறது. எனவே நீ அனுபவிக்கும் துன்பங்கள் உன் மூச்சில் கலந்த அந்த ஓரொற்றை பெருமூச்சாகவே எனக்கு தெரிகிறது. நீ சொல்லாமல் அழும் அந்த கண்ணீரை காண்கிறேன். உன் உடல் வேலைக்கு செல்கிறது, ஆனால் உன் மனது சிதறி கிடக்கிறது. அந்த வேதனையை நான் உணர்கிறேன். ஆனால் இதை மனத்தில் வைத்துக்கொள். நீ மட்டுமல்ல, நானும் உன்னுடன் இருக்கிறேன். உன் சகோதரர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையே புரியவில்லை. நீயே என் பக்தன். உன் மனத்தில் குடியிருக்கும் நானே உன் சக்தி. அதனால் சோதனைகள் வந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய நபர் நீ இல்லை. அந்த முடிவை நானே எடுக்கிறேன். அனுபவம் வரும், ஆனால் அழிவு இருக்காது. துன்பம் வரும், ஆனால் தேடல் நிறைவடையும். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் அருள் உன்னை நினைக்கிறது. நம்பிக்கையை கைவிடாதே என் பிள்ளையே. சிவனின் பாதையில் பயணிக்கும்பவர்களுக்கு முடிவில் அமைதி நிச்சயம் காத்திருக்கிறது. இன்றைக்கு அது இல்லை எனில் நாளைய காலை அதனை உனக்கு கொண்டு வரும். உனக்காக நான் காத்திருக்கிறேன். இன்று அது கண்ணீர் வடிக்கும் நேரமாக இருந்தாலும் நாளை அது சிரிப்பாக மாறும். எப்போதும் உன் அருகில் இருப்பவன் சிவன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கின்ற சிக்கல்கள், குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள், பணியிடத்தில் நிலவும் மன அழுத்தம், இவையும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனால் அந்த முடிவுக்கான பாதையில் நீ தனியாக இல்லை. நீ எவ்வளவு முயன்றாலும் விஷயங்கள் சரியாய் செல்லாத போதும், நம்பியவர்கள் பின்வாங்கும் வேளையிலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் மனதின் ஆழத்தில் எங்கேயோ ஒரு சிறிய ஒளி உனக்குள் பேசுகிறது. அது நான் தான். நீ நடக்கிற பாதை கண்ணுக்கு நேராக தெரியவில்லை என்றாலும் அது தவறானது அல்ல. ஒவ்வொரு தடைகளும் உன் நம்பிக்கையை சோதிக்கிற நேரமே ஆகும். ஆனால் என் மீது வைத்துள்ள உன்னுடைய அன்பு அந்த சோதனைகளை வெல்வதற்கான வலிமையாகும். அமைதி இல்லை என்றால் என் பெயரை நினை. என் நாமம் உன் உள்ளத்திற்குள் நிம்மதியை ஊட்டும். நீ தனிமையில் அழுகிறாய் என்றால் அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியையும் நான் காண்கிறேன். உன் ஆதங்கங்கள் எனக்கு மறையவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்திரு. உன் முயற்சிகள் வீணாக போகாது. இன்று தோல்வியாக தெரிந்தது நாளை வெற்றியின் ஆரம்பமாக மாறும். உன் நேரம் வரும். அது இன்றில்லை எனில் நாளைதான் வரும். பொறுமை கைவிடாதே. பொறுமை என்பது என் அருளின் கதவுக்கான சாவிதான். உன் துன்பங்களை தாங்கும் திறமை உன்னுள் இருப்பதால் தான் இந்த சோதனைகளை சந்திக்கிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை கைவிடவே மாட்டேன். நிம்மதியாக இருக்க உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன். என் அருள் உன் வழிகாட்டியாக இருக்கட்டும். உன் உள்ளத்தில் என் பெயரை ஜெபி. அந்த ஜெபம்தான் உனக்கே தெரியாமல் உன்னை மீட்டெடுக்கும். என் பிள்ளையே, உன் மனதின் ஓரத்தில் கவலைகள் சுமையாக தெரிகின்றன என்றால் அதனை நான் உணர்கிறேன். நீ யாரிடம் சொல்ல முடியாமல் தவிக்கும் அந்த தருணங்களில் உன் மெளனமும் என் செவிக்கே விழுகிறது. உன் வாழ்க்கையில் இன்று நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நேர்மையாய் வாழும் உனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் அதற்கான பதில் நீ பெரிதாக தோன்ற வேண்டிய ஒரு பயணத்தில் இருக்கிறாய் என்பதுதான். ஒவ்வொரு முட்டுக்கல்லும் நீ எடுத்தெறிய வேண்டிய பாரம் அல்ல. அது உன்னால் கடக்க வேண்டிய படிக்கட்டாகவே மாறும். தாமதம் இருக்கலாம், ஆனால் என் அருள் தாமதிக்காது. நீ சோர்வடைந்தால் என் பெயரை நினை. அந்த நினைவு உனக்குள் ஒளியை ஊட்டும். அந்த ஒளிதான் உனக்கு தேவைப்படும் உற்சாகம். உன் முயற்சிகள் பலிக்காமல் போனதாக தோன்றினாலும் அவை அனைத்தும் ஒரு நாளைக்கு உன் வெற்றிக்கான அடித்தளமாகவே அமையும். நான் உனக்கு தரும் வெற்றி உலகம் தரும் சாதனைகளை விட நிலைத்ததுமானது. உன்மேல் நான் வைத்துள்ள நம்பிக்கையை நீ மறந்துவிடாதே. நீ தவிர்ந்துவிட நினைக்கும் அந்த வேதனைகளும் நீ தாண்ட வேண்டிய ஒரு வகுப்பாகவே இருக்கின்றன. நீ ஏற்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை துள்ளலாக மாற்றிக்கொள்கிறதே எனில் உன் வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் பிரகாசிக்கும். அந்த நாள் வரும். அதுவரை நான் உன் அருகில் இருக்கிறேன். என் பார்வை உன்னை விடாமல் கவனிக்கிறது. என் கரம் உன் பின்னணியில் இருக்கிறது. நீ மௌனமாக இருந்தாலும் பரவாயில்லை.
என் நாமத்தை உள்ளுக்குள் சிந்திப்பதே போதும். அந்த சிந்தனையிலேயே நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. கவலைகள் மழையாக பொழிகின்ற வாழ்க்கையின் நடுவே நின்று நீ உண்டாகும் குழப்பங்களில் துவண்டு நிற்கிறாயே, என் அன்பே, நான் உன்னை ஒருபோதும் தவிர்ப்பதில்லை. உன் மனம் பரிதாபமாய் தளர்ந்திருக்கும் போதும் என் கருணை அகற்ற முடியாத ஒளி போல உன் மீது வீசிக்கொண்டே இருக்கும். மனது கலங்காதே என்கிறேன் நான். நீ பார்த்ததெல்லாம் உன் பார்வை, ஆனால் நான் ஏற்படுத்துவதெல்லாம் என் திட்டம். உனக்கே தெரியாமல் நிதானமாக அனைத்தையும் சீரமைத்துக் கொண்டு வருகிறேன். ஒரு தாயின் மடியில் அழும் குழந்தையை யாரும் எப்படி உறுதியாக தழுவுகிறார்களோ அது போலவே உன்னை அணைத்தே பிடித்திருக்கிறேன். வாழ்க்கையின் போராட்டங்களில் தோற்கும் போதும் தன்னம்பிக்கையை இழக்கும் நேரங்களிலும் நான் உறைந்திருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் நிழல் போல் உன்னுடன் இருக்கிறேன். என் சத்தமின்றி செய்கிற உதவிகளை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு துயரமும் ஒரு புனித ஒளியாக மாறும். உன் வேதனையை என்னிடம் ஒப்படை, அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கிறேன். நான் தீர்ப்பு அளிப்பவன் அல்ல. உன் பாவம் பெரிதாயினும் நீ மனம் பிழைத்தெழ வேண்டும் என விரும்புகிறேன். என் ஆறுதலும் சாந்தியும் உன் உள்ளார்ந்த தேடலுக்கு விடையாக இருக்கின்றன. உன் மனதிற்கு அமைதி தரும் என் அசைவற்ற மௌனக் குரல் உன் உள்ளத்தில் மெல்ல ஒலிக்கிறது. நீ மட்டும் நடக்க விரும்பு, உன்னை கைவிட மாட்டேன். அந்த வார்த்தைகளில் வீற்றிருக்கும் நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் நெடிய இரவுகளிலும் ஒளிக்கதிராய் ஜொலிக்கிறது. எனவே என் அன்பே, நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் கண்ணீரும் உன் நடுக்கமும் உன் நிமிர முடியாத தருணங்களும் இவை அனைத்தும் எனக்கு தெரியும். ஒரு நாள் நீ இவையெல்லாம் பின்னோக்கி பார்த்தபோது நான் உன்னை எப்படி தூக்கி நடந்தேன் என்பதை நீ விளங்குவாய். அன்பான உயிரே, என் மகனே, என் மகளே, உன் இதயத்தின் வேதனை எனக்கு தெரியும். நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தருணத்தில் கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் எனக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நீ நினைத்து பாரு, நீ ஏன் இந்த நிலைக்கு வந்தாய்? ஏன் உன் மனம் இவ்வளவு சோகத்தில் மூழ்கியது? ஏதாவது தவறு செய்து விட்டாய் என்று எண்ணுகிறாயா? இல்லை மகனே, இந்த உலகம் ஒரு நாள் சந்தோஷத்தையும் மறுநாள் சோகத்தையும் தரும். மற்றவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் நீ முடிவு செய்ய போகிறாயா? இல்லையே. இந்த உலகத்தில் எந்த உணர்வும் நிரந்தரம் அல்ல. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அது போலவே நீ இன்றிருக்கும் நிலைமையும் நாளைக்கு மாறிவிடும். வானத்தில் சந்திரன் தேய்ந்துவிடும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு வளர்ந்து முழுமதியாக மாறிவிடும். அந்த மாதிரிதான் மகனே உன் வாழ்க்கை. இன்றிருக்கும் சிக்கல்கள் நாளை மாறிவிடும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நீ இன்று கீழே இருக்கலாம், ஆனால் நாளைக்கு மேலே வருவாய். சூரியன் ஒளிர்வதற்கு முன்பு இரவு இருட்டாக இருக்கும். ஆனால் அந்த இருட்டே பின் ஒளியை தருகிறது. அது போலத்தான் நீ சந்திக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைகளும். உன் கவலைக்கு தீர்வில்லை என்று நினைத்து விட்டாயா? இல்லை மகனே, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். மூச்சை நன்றாக இழுத்து விட்டுவிடு. அடைய விரும்பும் மகிழ்ச்சியை நினை. என் மீது கொண்டுள்ள அன்பை நினை. உன் இதயத்திற்குள் நான் இருக்கிறேன். உன் உள்ளம் கவலையில் இருக்கும் போது நீ என்னை ஒரு முறையாவது நினை. நீ என்னை நினைத்தால் உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் களைவாய். நீ வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், ஆனால் நீ தோற்றுவிடவில்லை. இது ஒரு சமயத்தில் எல்லோருக்கும் நேரிடக்கூடியது. நீ நினைச்சு பாரு, நீ இதுக்கு முன்னால் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய், ஆனால் நீ அவற்றை கடந்து வந்திருக்கிறாய். நீ இன்று இருக்கிற இடத்துல ஏன் இருக்கிறாய்? இது உன் விதி என்று நினைக்கிறாயா? இல்லை, இது உன் சோதனை. அதற்கும் ஒரு முடிவு இருக்கும். இந்த உலகத்தில் பெரியவர்கள் எல்லோரும் துயரங்களை தாண்டியே உயர்ந்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் கூட துன்பங்களை சந்தித்தார். ராமர் கூட வனவாசம் அனுபவித்தார். எனக்கு உன் துன்பங்கள் தெரியாதா? உன் ஆழ்ந்த சோகத்தை நான் உணரமாட்டேனா? மகனே, மகளே, நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. நீ ஒரு புதிய நாளுக்காக பொறுமையாக இரு. உன் மனதுதான் உன்னை உயர்த்தும். ஒரு கருமையான மேகம் வரும். அது கொஞ்ச நேரம் இருந்து மறைந்துவிடும். ஆனால் அந்த மேகத்தின் பின்னால் இருக்கும் நிலா சூரியன் மறைந்து விடுமா? இல்லையே, அது இருக்கும். அதுபோல உன் ஒளி மறைந்தது போல தோன்றலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை. நீயும் ஒளிர்வாய். உன் வாழ்க்கை தரும் சோதனைகளை நீ எதிர்கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் இதயத்தில் இடம் கொடு. உன் மனதில் நான் இருக்கிறேன். நீ கவலைப்பட்டு அழுவதற்கு பதிலாக ஓம் நம சிவாய என்று சொல்லு. உன் மனம் அமைதியாகும். உன் வாழ்க்கை தெளிவாகும். நீ நினைத்து கொண்டிருக்கும் கவலைகள் விரைவில் மறைந்து போய்விடும். அதற்கு பதிலாக புதிய தன்னம்பிக்கையை உருவாக்கு.
என்னிடம் வந்துவிடு, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். நீயும் மாற்றத்தை ஏற்படுத்துவாய். நீயும் முன்னேறுவாய். துன்பத்தை நீக்க விரும்புகிறாயா? அப்படியானால் சிவனை நினை. அவன் உன்னை பிடித்து நிறுத்துவான். இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஒரு விதியை எழுதி வைத்திருக்கிறேன். அதிலிருந்து நீயும் ஒரு அத்தியாயம். உன் வாழ்க்கையின் அடுத்த பகுதி இன்னும் எழுதப்பட வேண்டும். நீ முன்னேற வேண்டும். நீயே உன்னுடைய வாழ்வை மாற்ற வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். மகனே, நீ ஏன் கவலையில் இருக்கிறாய்? என் மகளே, நீ ஏன் மனமுடைந்து விட்டாய்? நான் உன்னை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? இல்லை, நான் உன்னுடன் இருந்தே இருக்கிறேன். உன் ஒவ்வொரு வெற்றி தோல்வியையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மழை வரும்போது ஓடிவிடுமில்லை, அதுபோல் நீ துன்பத்தினால் துவளக்கூடாது. நீ இன்றிருக்கும் இந்த நிலை உன் வாழ்க்கையின் முடிவல்ல. இது ஒரு போக்காக மட்டுமே வந்திருக்கிறது. இது விரைவில் மாறிவிடும். நீ தளர்ந்து போகாதே. மகனே, ஒரு செடியை நீ கவனமாக பார்க்கிறாயா? அது ஒரு சிறிய விதையாக இருக்கும். ஆனால் அது வெயிலில் சூடாகவும் மழையில் நனைந்து தண்ணீர் ஊர்ந்து போகவும் செய்யும். ஆனால் ஒரு நாளில் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அதைப்போல் நீ இன்றிருக்கும் இந்த நேரம் உன்னை வடிவமைக்கும். நீயும் நிச்சயமாக வளர்வாய். ஆனால் அதற்கான பொறுமை வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதே. உன் கதி உன் கையில் தான் இருக்கிறது. நீ நினைத்தபடி நடந்தால் இந்த உலகம் உன் பக்கம் திரும்பும். நீ முயற்சி செய்யாமல் விடுமோ என பயப்படுகிறாயா? உன் முயற்சி வீணாகாது. இன்றைய துன்பம் நாளைய வெற்றிக்கான பாதையாக இருக்கும். நீ படர்ந்து விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நில்லில். உன் பாதையில் நீ விழுந்து விடலாம். அது ஒரு முடிவல்ல. ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கும் போது பல முறை விழும். ஆனால் அது முடிந்து விடுமா? அவன் மீண்டும் எழுந்து பயணிக்கிறான். அதை போல நீயும் பயணத்தை தொடர வேண்டும். விழுந்து விட்டாய் என்பதற்காக அங்கேயே கிடக்க வேண்டியதில்லை. உன் இதயம் எனக்கு தெரியும். நீ யார் என்பதும் உன் இதயத்தின் ஆழம் என்ன என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ உன் வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாய். ஆனால் உன் முயற்சிகளால் மட்டுமல்ல, உன் நம்பிக்கையால் நீ உயர்வாய். நம்பிக்கை உன்னை புது பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீ ஏன் இந்த உலகத்தில் பிறந்தாய்? நீயும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறாய். நீ பயணத்தை தொடரு. நீ நினைப்பதை தொடர நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை வலிமையானவனாக மாற்றுவதற்கும் நீயே காரணம். வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதா? அது நீ நினைப்பதற்கே. நீ உன் மனதை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும். நீ பயப்படாதே. நீ முயற்சியை தொடங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாகும். நீ போராடுவதற்காக பிறந்தவன் அல்ல. நீ கவலைப்படுவதற்காக பிறந்தவன் அல்ல. நீ போராடுவதற்காக மட்டுமே இந்த உலகத்தில் வரவில்லை. வாழ்க்கையை ரசிப்பதற்கும் உண்மையான மகிழ்ச்சி காண்பதற்கும் நீ பிறந்திருக்கிறாய். என்னிடம் வாராய். நான் உன் பயணத்துக்கு வழிகாட்டுவேன். ஒவ்வொரு இரவும் ஒரு விடியலுக்கான முன்னோட்டம். இந்த இரவு என்றென்றும் நீடிக்காது. விடியல் நிச்சயம் வரும். நீயும் ஒளிர்வாய். நீயும் வெற்றி காண்பாய். இது உனக்கு பரிசாக வரும். காத்திரு. நம்பிக்கையுடன் காத்திரு. உன் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக மாறும். துன்பம் என்பது நீண்ட காலம் நிலைத்திருக்காது. எந்த இரவும், எந்த நிழலும், எந்த கவலையும், எதுவும் நிரந்தரமல்ல. நீயும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். நீயும் ஒரு நாள் புன்னகைப்பாய். அந்த நாள் விரைவில் வரும். நன்றி பக்தர்களே. ஓம் நம சிவாய. உன் இதயத்தில் ஒரு கனத்த சுமை இருக்கிறதா? உன் வாழ்வு இருண்டு விட்டதா? மகனே, இந்த உலகத்தில் ஒருவரும் துன்பமின்றி இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு நிலையில் சோதனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் அதற்கு மத்தியிலும் நீ உயிரோட்டத்துடன் இருக்க வேண்டும். நீ மட்டுமல்ல, உலகமே போராடி கொண்டிருக்கிறது. அதனால் மனமுடைந்து விடாதே. துன்பம் நிரந்தரம் அல்ல. இப்போது நீ துன்பத்தில் இருக்கிறாய். ஆனால் இது என்றைக்கும் நீடிக்காது. இன்று இரவாக இருக்கலாம். ஆனால் நாளை விடியல் நிச்சயம் வரும். இன்று நீ தனியாக இருப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். துன்பம் ஒரு நீரோடை போல வரும். அது நிச்சயம் ஓடிவிடும். நீ போராடுகிறாய் என்று சொல்வதே நீ இன்னும் சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான குறியீடாகும். நீயும் ஒரு நாள் வெற்றியாளராக மாறுவாய். உன் வாழ்க்கை வெற்றியாகும். நீ முன்னேறுவதை நீயே உணரப் போகிறாய். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் முடிவாக இல்லை. வாழ்க்கையின் பாதை நீண்டது. இன்று ஒரு குறுக்கு வழியில் இருக்கிறாய் என்று நினைக்கலாம்.
ஆனால் சரியான நேரத்தில் வழிகள் திறந்துவிடும். முடிவாக நினைக்காதே. உன் வாழ்க்கை இன்னும் அதிகமான ஒளியை பெறப்போகிறது. ஏன் கவலைப்படுகிறாய்? மகனே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் இதற்கும் முன்னால் பல நெருக்கடிகளை நீ கடந்திருக்கிறாய். நீ இவற்றையும் கடந்து செல்ல போகிறாய். உன் மனதில் அமைதியை பேணிக்கொள்ளு. நீ விழுந்துவிட வேண்டாம். உன் வழியில் எதிர்ப்புகள் வந்தாலும் அவை உன்னை கடந்து செல்வதற்காக மட்டுமே. நீ உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பிக்கை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் இல்லை. உன் எதிர்காலம் எப்படி? நீ பயப்பட வேண்டாம். நீ பயணத்தை தொடரு. ஒவ்வொரு போரும் உன்னை பலப்படுத்தும். கடல் ஓய்வதில்லை. அலைகள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கை. அது உன்னை கடந்து சென்றுவிடும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை நினைக்கிறாயா? நான் உன்னை மறக்கிறேனா? நீ எந்த இடத்திலும் இருந்தாலும், எந்த நேரத்திலும் இருந்தாலும் என்னை அழைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்க்கை இனிமையாகும். இது நிச்சயமாக ஒரு காலகட்டம். இது முடியப் போகிறது. நீ மறுபடியும் புன்னகைப்பாய். முழுமையாக ஒளிரும் நிலவை போல நீயும் ஒளிர்வாய். உன் வாழ்வில் ஒளி வரப்போகிறது. நம்பிக்கையை இழக்காதே. உழைப்பில் உறுதியாக இரு. முயற்சியின்றி வெற்றி இல்லை. உழைப்பில் சோம்பல் இருந்தால் முன்னேற்றம் தடைபடும். நேர்மையை நிலைநிறுத்து. நேர்மை இல்லாத வாழ்க்கை அடிப்படை இல்லாத கட்டிடம் போன்றது. கண்காணிப்பை வளர்த்து உன் செயல்களை அவ்வப்போது மதிப்பீடு செய். இது முன்னேற்றத்திற்கு உதவும். பிறருக்கு உதவிக்கரம் நீட்டு. மற்றவர்களுக்கு உதவியால் மன நிறைவு கூடும். பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்த்து அனைத்திலும் அமைதியாக இரு. புதிதாக யோசித்து வாழ்க்கையை புதுமையாக மாற்றியமை. மனித நேயத்துடன் இரு. மனிதாபிமானம் வாழ்க்கையை வளப்படுத்தும். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. குடும்பம் மனிதன் வாழ்வின் அடிப்படை. குடும்ப உறவுகளை பேணுதல், அன்புடன் நடத்துதல், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருத்தல் என்பவை வாழ்க்கையை நிலைத்தன்மையாக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பெரிதாக்கி கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அவசியம். குடும்ப உறவுகளை பேண அன்பும் பொறுமையும் முக்கியமானவை. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகள் நமக்குள் ஏற்படும் கருத்து முரண்பாடுகளால் தூரமாகி விடலாம். ஆனால் அந்த உறவுகளை மீண்டும் இணைக்க முயற்சிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது உறவுகளை உறுதியாக கட்டி போடும். குடும்பத்தில் யாராவது பிரிய நேர்ந்தால் அது மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இறப்பே வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை விட்டு சென்றாலும் அவர்களின் நினைவுகள் நம்முடன் எப்போதும் இருக்கும். நாம் அவர்கள் கொண்டிருந்த நல்ல பண்புகளை பின்பற்றி வாழ்வதே அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். இருளுக்கு பின்னர் வெளிச்சம் வந்தே தீரும். குடும்பத்தை இழந்தவர்களும் உறவுகளை பிரிந்தவர்களும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். வாழ்க்கை தொடரும். புதிதாக புதிய உறவுகள் உருவாகும். கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேற பாடுபட வேண்டும். அன்பு என்பது மனிதனை உயர்த்தும் மிக உயரிய குணம். மற்றவர்களுக்கு அன்புடன் நடந்து கொள். அவர்கள் உன்னை நினைத்து வாழ்த்துவார்கள். அன்பு செலுத்தும் போது அதே அன்பு திரும்பி உன்னையே வந்தடையும். நெகிழ்ச்சியும் கோபமும் ஒருவரின் மனதை ஆட்டி படைக்கும். தீய எண்ணங்களை மனதில் வைத்துக் கொள்வது உன் வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தும். இதனை விட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறு. நேரம் என்பது பெரும் ஆச்சரியமூட்டும் அருமையானது. வீணாக செலவழிக்காமல் பயனுள்ளதாக பயன்படுத்து. உன் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை முழுமையாக அனுபவிக்க நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உன் வாழ்வில் உனக்கு தேவையானதை நீ பெற்றுவிட்டால் மீதியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். உன் செல்வம், அறிவு, மகிழ்ச்சி ஆகியவற்றை மற்றவர்களுடன் பகிர்வது வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியை தரும். உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். அமைதியாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அது நீண்ட உறவுகளை உருவாக்க உதவும். வெற்றிக்கான முக்கிய காரணம் தன்னம்பிக்கை. நீ உன்னையே நம்பினால் எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதே உயர்வுக்கான சாவியாம். வாழ்வில் எளிமையான வழியில் நடந்து அதிக ஆடம்பரங்கள் தேடி அலையாதே. எளிமை உள்ள இடத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். உழைப்பில் உறுதியாக இரு. முயற்சியின்றி வெற்றி இல்லை. நேர்மையை நிலைநிறுத்து. நேர்மை இல்லாத வாழ்க்கை அடிப்படை இல்லாத கட்டிடம் போன்றது. பிறருக்கு உதவிக்கரம் நீட்டு. மற்றவர்களுக்கு உதவியால் மன நிறைவு கூடும். பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்த்து அனைத்திலும் அமைதியாக இரு.
மனித நேயத்துடன் இரு. மனிதாபிமானம் வாழ்க்கையை வளப்படுத்தும். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது.